அண்மை செய்தி. சென்னை டிபிஐ வளாகத்தில் 6வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 6வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக தற்போது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். இன்றைக்கு 6வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக 2009ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலின் போது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களது கோரிக்கை என்பது செவிசாய்க்கவில்லை. இதற்காக திமுக ஆட்சி ஆரம்பித்தது முதல் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில மீண்டும் கடந்த 6 நாட்களாக சென்னை டிபிஐ வளாகம் உள்ளிட்ட சென்னை முழுவதும் பல்வேறு இடங்கள்ல ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது 5200 ரூபாய் இருக்கக்கூடிய தங்களுடைய அடிப்படை ஊதியத்தை 8700 ரூபாய் உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது சென்னை டிபிஐ வளாகத்துல ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை 6வது நாட்களாக தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கும் தாங்கள் ஏற்கனவே ஒரே ஆசிரியர் பணியில் இருவேறு ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரே வேலையை செய்யும் எங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான 8700 ரூபாய் அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில தற்போது 6வது நாளாக டிபிஐ வளாகத்துல உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வெளியிலிருந்து அந்த ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தங்களுடைய ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விளம்பர திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த டிபிஐ வளாகம் அருகே இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பெண் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. தங்களுடைய குழந்தைகளையும் இந்த போராட்ட தளத்தில் இருந்து கடந்த 6 நாட்களாக உணவின்றி உறக்கமின்றி ஆங்காங்கே காவல்துறையோட ஒரு அத்துமீறல் அராஜகத்தையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த போராட்டம் மேலும் வலுவடைந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டிபிஐ வளாகத்தில் அருகே இருக்கக்கூடிய சாலையை அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். சென்னையை விட்டு தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை சென்னையை விட்டு புறப்பட மாட்டோம் என தெரிவித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சாலை முழுவதும் இந்த டிபிஐ வளாக சாலை என்பது முழுவதுமாக ஆசிரியர்களால் நிரம்பி வழி வந்திருக்கிறது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில போடப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 6 நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இந்த போராட்டம் நடத்தும் போது காவல்துறையை ஏவி இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியா அவர்களை ஒரு கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள் என பார்க்காமல் அவர்களை பெண் ஆசிரியர்கள் என்றும் பாராமல் அவர்களை அராஜகத்தை கட்டவிட்டு அவர்களை கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்கு போடுவதும் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் தங்களது பிரதான கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்து 6வது நாட்களாக தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக ஆசிரியர்களோட குரல் என்பது தங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்தால் மட்டுமே சென்னையை விட்டு புறப்படுவது என்ற வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.